தேமுதிக வாங்கினதுல 10 தொகுதி, அதுல மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நாயுடுகளுக்கே கொடுத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது அந்த ஒரு லாபி தான் உங்களுக்கு சோறு போட்டதே. அப்புறம் அதை மறக்க முடியுமா? முதலமைச்சர் ஏன் இந்த தடவை அவர் அறிவிச்சாரு அப்படின்னா, இந்த தடவை லிஸ்ட்ல எல்லாமே அவர் முடிவெடுத்தது தான். அவர் தான் முடிவெடுக்கிறாரு. ஆமா. அந்த அம்மா ரூமுக்குள்ளார நுழையிறப்ப ஸ்டாலினுக்கு பார்த்தா வாய் நிறைய பல்லா இருக்குது. அவருக்கும் அந்த தெலுங்கு லாபி பாசம் வேலை பார்த்துருக்குது. இங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இருக்குது. அதான் இவங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேலை செய்யல, உள்ள இருக்கிறவருக்குமே அது வேலை செய்யுது. உன்னதாண்டா அவன் மானாவாரியா திட்டினான்னு நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், நீ என்னடா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு படத்துல. அது மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளார அந்யோன்யமா இருந்தாங்க. ஒரு இடத்துல கூட விசிகாவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்குறப்ப கூட ஏவா வேலுவை ஸ்டாலின் கூப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் 10 கொடுத்தா ஆடா இருக்கும், ஒரு 2 குறைச்சிக்க சொல்லுங்க, 8 விசிகா 8 தேமுதிகான்னு முடிங்கன்னப்ப கூட அந்த அம்மா நீங்க எங்களை என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, இங்க வந்துட்டு என்ன பண்றீங்க, எங்களை இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க. அது இந்த நேர்காணல் நடத்துச்சுல்ல, நான் 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் லிஸ்ட் ரெடியா வச்சிருக்கேன், நீங்க ஓகே நான் இப்ப கூட எனக்கு அவசியம் இல்லை, நான் தனிச்சு கூட நின்னுக்கிறேன் அப்படின்னு இப்படியா வம்பளுத்தி இந்த நடுவுல அந்த மண்டல மசுறு இல்லாதவன் தான் எல்லா வேலையும் பார்த்தது. ஒரு தெலுங்கு லாபி வேலை செய்யுது இல்ல, உண்மையிலே வேலை செய்யுது. அந்த லாபி தான் இவங்க 2 பேத்துக்குள்ள வேற என்ன பிரியம்? 2 பேருக்குமே நாளைக்கு ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க, ஒரே ஊரை சேர்ந்தவங்க, ஒரே குலதெய்வத்தை சேர்ந்தவங்க, ஏவா வேலுவும் பிரேமலதாவும். அந்த பிரியத்தின் அடிப்படையில தான் நாளைக்கு இவர் கூட்டு வர்றாரு. நீங்க அறிவாலயத்துக்கு வந்தப்பயே சுதீஷுக்கும் பிரேமலதாவுக்கும் மாலை மரியாதை பண்ணி உள்ள கூட்டு போனா 2 தெலுங்கு லாபி, 1 KNR, ஏவா வேலு.